வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அப்பா அம்மா இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடிகர் அப்புக்குட்டியின் இயக்கம் சமீபத்தில் பேட்டி கொடுத்தது இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க நடிகர் அப்புக்குட்டி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அந்த வீடியோவில். இந்த வீடியோவை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் அப்புக்குட்டி தனது திருமணம் குறித்து சமீபத்தில் பேட்டியில் பேசியிருக்கும் விஷயம்தான் தற்போது இணையதளத்தை வைரலாகி வருகிறது. தம்பி மயில் வாகனம் என்ற டயலாக் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான நடிகர் அப்புக்குட்டி தமிழில் சினிமா உலகில் பிரபலமான நடிகர்களின் அப்புக்குட்டியும் ஒருவர். இவருடைய உண்மையான பெயர் சிவபாலன். இவர் மம்முட்டி நடிப்பில் வெளிவந்த மறுமலர்ச்சி என்ற படம் மூலம்தான் சினிமாவுக்குள்ளே அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் அப்புக்குட்டி அவர்கள் நடித்திருக்கிறார். கதாநாயகனாக முதலாக அழகர் சாமியின் குதிரை என்ற படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படம் தேசிய விருதையும் வாங்கியது. கடைசியாக இவர்கள் வாழ்க விவசாயி என்ற படத்தில் நடித்திருந்தார். சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தை பிடிக்க முயலாம் நடிகர் அப்புக்குட்டி தனது வாழ்க்கை மற்றும் திருமணம் குறித்து ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் அளித்திருக்கிறாரு. அதில் முதல்ல சின்ன சின்ன வேடங்களில் நடித்து எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு தேடினேன். கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக வாய்ப்பு தேடியும் போயிடுச்சு. வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம்தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அதே மாதிரி அழகர் சாமியின் குதிரை படத்திற்காக தேசிய விருதும் கிடைத்தது. மற்ற வேலை பார்த்திருந்தா இந்த பேரும் புகழும் கிடைத்திருக்குமா என்று எனக்கு தெரியலை. என் காத்திருப்புக்கும் தேடலுக்கும் கிடைத்த பரிசுதான் தன் மக்களோடு அன்பு பெற்று நிகழ்ச்சியோடு கூறியிருக்கிறாரு அப்புக்குட்டி அவர்கள். மேலும் நான் நிறைய வருஷம் பொண்ணு தேடி கொண்டு தான் இருந்தேன். சரியான பொண்ணும் அமைந்து வரல. நடுவில் கொஞ்சம் சினிமாவில் பிஸியாக இருந்ததால் பொண்ணு தேடுறதை நிறுத்திவிட்டேன். இப்போது மீண்டும் எனக்காக துணையை தேடுகிறேன். நான் சினிமாக்காரன் என்பதால் பொண்ணு கொடுக்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது என்று வேதனையோடு அப்புக்குட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. என்கிட்ட வாழ்க்கை நடத்துவதற்கான எல்லா பொருளாதாரம் வசதிகளும் இருக்குது. ஆனால் பொண்ணு கிடைக்கல. அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இந்த நேரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. சுசீந்திரன் சாரோடு அப்பா கூட எனக்கு அக்கறை ஒரு பெண்ணை பார்த்தாரு. ஆனால் பொண்ணு ரொம்ப சின்ன வயசு இருந்தாலும் நான் வேண்டாம் என்று சொல்லிட்டேன். இதனால் எனக்கு நிறைய மன உளைச்சலை ஏற்பட்டுட்டார். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. முக்கியமாக எனக்கு வரதட்சணையே வேண்டாம். அதே மாதிரியான நான் நிறைய பேரை லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை பலருமே லவ் பண்ணலை. நான் லவ்னா சொன்னால் கூட பொண்ணுங்க சிரிச்சிருவாங்க. அதனாலேயே லவ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது என்று சிறிய புன்னகையோடு குறிப்பிட்டிருந்தார். தற்போது அப்புக்குட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சமூக அக்கறையோடு மக்கள் பிரச்சனை பேசும் படத்தில் நடித்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.